ஈரோடு சின்ன சடையமலைங்கிற ஊரில் வந்து கும்பாபிஷேக விழாவுக்கு வந்து எங்களுக்கு அழைப்பிதழ் வந்திருந்தது. அதனால் காலையிலேயே வந்து பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறப்பவே கோபுர கலச தீர்த்தம்லாம் ஊற்றி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி அலங்காரம்லாம் முடிஞ்சு பூஜை ஆகிட்டு இருந்தது. நாங்கள் யாக பூஜை நடந்த இடத்த வந்து சுற்றி கும்பிட்டு அப்புறம் முதற்கடவுள் விநாயகரை வந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கியூவில் நிற்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூவில் நின்றுட்டு மாரியம்மன் சுவாமியை வந்து உள்ளே போய் தரிசனம் செஞ்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கூட்டம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் வந்து தெளிவாக பார்த்தோம். அப்புறம் உள்ளே இருக்க மாரியம்மன் சுவாமியை வந்து கும்பிட்டு கோவிலுக்கு எங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அவத்தியே பக்கத்தில் வந்து மகாகாளியம்மன் சாமி இருக்குது. அந்த சாமிக்கு சேர்த்து தான் கும்பாபிஷேகம். அந்த சாமியையும் கும்பிட்டு அப்புறம் அன்னதானம் நடக்கிற பந்தலுக்கு போயாச்சு. அப்புறம் அங்கே போய் வயிறு நிறைவாக வந்து அன்னதானம் சாப்பிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வர எல்லாத்துக்குமே அங்கே இருக்கவங்க வந்து சிறப்பாக வரவேற்பு கொடுத்தாங்க.